சீர்காழி, கடையநல்லூர் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ராஜேந்திரன், அதே போன்று செந்தில் செல்வன் 2 பேரும் வந்துட்டு அறிவாலயத்தில் பேட்டி கொடுக்கும் பொழுது எங்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி வைகோ கட்டாயப்படுத்தினாரு. நாங்கள் ராஜினாமா செய்யலைங்கிறதுக்காக நாங்கள் விலை போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சேற்றை வந்து எங்கள் மேலே துரை வைகோ வந்து வீச தொடங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கணும், அதனால் நாங்கள் திமுக எம்எல்ஏக்களாகவே தொடர்றோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைகோ மீது வைத்த இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? திராவிட இயக்கத்தின் கோடாரி கொம்பாக தலைவர் வைகோ அவர்கள் மாறியது துரதிர்ஷ்டம். மதிமுகவுடைய கோடாரி காம்பாக அவருடைய மகன் துரை இருப்பது அதைவிட மோசமான துரதிர்ஷ்டம். வைகோ அவர்களுடைய கண்ணீரால் இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் அவருடைய மகனுடைய பரிகாசத்தால் அந்த இயக்கம் இன்றைக்கு காணாமல் காணடிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஜனநாயகன் திரைப்படத்தில் கூட மைப்பா நாராயணன் மூத்த ஊடகவியலாளர் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், டார்ச் லைட் அடித்து தேடினா கூட காணாத கட்சியாக இருக்குது அவங்க கட்சி, டவுன் சவுத்துலேருந்து தமிழ்நாட்டை கலக்கி இருக்கிறியா, ஒரு 10 ஆண்டுகள் நீ ஆட்சி செய்வேன்னு நினச்சோம், முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னதெல்லாம் இவருக்காகத்தான். எனவே இன்றைக்கு ஒரு நகைச்சுவை நடிகராக வைகோ மாறிக்கொண்டு வருகிறார் என்பது சோதனையாக உண்டுதான். நாங்கள் தொடர்ச்சியாக சொன்னோம், என் மீது 10 கோடி ரூபாய் மான நஷ்டீடு கேட்டு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். 2 சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசப்பட்டது, ஷோபா பேசப்பட்டது என்ற செய்திகள்லாம் வந்தபோது அதற்காக என் மீது 10 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்டீடு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அதையே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திமு ராஜேந்திரன் அவர்களும் வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்களும் எங்களை நிர்பந்தப்படுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள், துரை எங்களை ஏளனமாக பேசினார் என்ற செய்தியெல்லாம் சொல்லுகின்ற போது அது நடந்திருக்கும் என்பதற்கு மாற்று கருத்து. ஏன்னா சொன்னவர் இருவருமே சட்டமன்ற உறுப்பினர். எம்எல்ஏ இளையராஜா வந்து குதிரை பேரம் பேசுறாருன்னு சொல்லி செந்தில் பாலாஜி தேர்ற காவல்துறை இது போன்ற 2 பேரை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தினதா வைகோவையே வந்து வைகோ மீது இது குறித்து தேர்தல் ஆணையம் நிச்சயமாக வழக்கு தொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா ஜனநாயகத்துடைய ஒரு மிக மோசமான காலகட்டத்திற்கு நிகழ்காலம் சென்று கொண்டிருப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு பொதுநலன் வாக்கு அல்லது இந்திய தேர்தல் ஆணையமே இது குறித்து உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. அதை நிச்சயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவரோட அரசியல் நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்கள் மத்தியிலும் தொடர்ந்து எள்ளி நகையாடக்கூடிய வகையில் தான் இருக்குது. தொடர்ந்து ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாமல் டக்குன்னு மாறுறாரு, அடுத்தடுத்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை வந்து தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வருகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். அதற்காக நான் பரிதாபப்படுகின்றேன். அவருடைய நம்பகத்தன்மை ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக இருக்கிறது. நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு. கடந்த ஆண்டு நாங்கள் இதே நினைவிடத்திற்கு வந்தோம். மாலையில் வைகோ பெரிய ஊர்வலமே நடத்தினால் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கலைஞர் அவர்கள் தான் வைகோ அவர்களை 29 ஆண்டு காலம், திராவிட முன்னேற்ற காலம் 29 ஆண்டு காலம் அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியது. நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகளை வெளியிடுவதற்கு திமுகவிலிருந்து யாரும் அழைக்கப்படவில்லை. குறைந்தபட்சம் அந்த மேடையில் ஒரு நாகரிகம் பண்பாடு கருதியாவது வைகோ அவர்கள் என்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் நன்றி என்று சொல்லியிருக்கும். இதுதான் நன்றிக்கான விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாத மனிதரிடம் இதை எதிர்பார்ப்பது தவறு. இருந்தாலும் அவர் ஒரு மோசமான பழிபாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். முதல் நாள் ராகுல் காந்தி அவர்கள் அதை வெளியிடுகிறார். மறுநாள் அதை பெற்றுக்கொள்கின்ற இடத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் இவருடைய கபட நாடகம் உடனடியாகவே வெளியாகிறது என்பதுதான் பொருள். நான் கடந்த ஆண்டு இதே இடத்தில் சொன்னேன், பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக துரை இருக்கிறார் என்று சொன்னேன். அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போன ஆண்டு அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தார்கள், இப்பொழுது அதிலிருந்து விலகி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் சொன்னது அதுதான். கடந்த முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்துப்படுகிறார் என்று சொல்லி 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர்களுடைய கையெழுத்தை பெற்று அதை அடித்திருந்தார். அதை நான் அப்பொழுது குற்றச்சாட்டாக வைத்தேன். அது குறித்து ஒரு பெரிய விளக்கங்கள் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கிறது. அவர் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். அந்த கட்சியுடைய படுபாயத்தில் சென்று கொண்டிருக்கிறதற்கு இவையெல்லாம் நிதர்சனமான காட்சி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.